வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்லேயே ஒரு பெரிய டாக்கா போறது என்னன்னா அண்ணாமலை பத்தி தான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்து ஒரு பாலிட்டிக்ஸுக்கு வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிப்பது சாதாரண விஷயம். அவர் நிறைய பேருக்கு பிடிச்சாலும் சில பேருக்கு அவர் சில விமர்சனம் இருக்கு. என்னன்னா அவர் இருக்கிற கட்சி தான். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. என்னதான் அவர் அந்த கட்சிக்காக நிறைய பண்ணியிருந்தாரு. ரீசெண்ட் டைம்ல சில முக்கிய பொறுப்புகள்ல இருந்து அவர் விலகிட்டார். அதுவும் இல்லாம அவர் பேரு, அவரோட பேனர்ஸ் எதுவுமே இப்ப அந்த கட்சியில ரொம்ப பெருசா நம்ம பார்க்க முடியல. ஏன் இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு மோடி வந்தப்போ கூட அவரோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்துக்கும் பதிலாக கோயம்புத்தூர் போஸ்டரு, டெல்லி மீட்டிங்கு, அண்ணாமலை புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நிறைய ரூமர்ஸ். இது ரூமர்ஸா இல்லை உண்மையான எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸும் இது வரைக்கும் வரல. ஆனால் ஒன்று, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அண்ணாமலையோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு எல்லாருமே கவனமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அப்படி புது கட்சி ஸ்டார்ட் பண்ணார்னா அவரை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் இது ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து வர ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணி மக்களுக்கான பொருள் கொடுக்க போறாருன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுவோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.